உலக தற்கொலை தடுப்பு தினம் உலகம் முழுவதும் ஒவ்வொரு வருடமும் செப்டம்பர் 10ஆம் தேதி நடத்தப்படுகிறது. இதனையொட்டி தற்கொலையை தடுக்கும் விழிப்புணர்வை மக்களுக்கு எடுத்து சொல்லும் விதமாக நமது திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் மனநலப் பிரிவு சார்பாக சர்வதேச தற்கொலை தடுப்பு தினம் அனுசரிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் டாக்டர் ரேவதி பாலன் அவர்கள் தலைமையேற்று தற்கொலை தடுப்பு விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் பாலசுப்ரமணியம், உதவி முதல்வர் டாக்டர் சுரேஷ் துரை ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவிகள் கலந்து கொண்டனர். மேலும் ராஜா செவிலியர் கல்லூரி, இதய ஜோதி அல்மைட்டி செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள், மனநலப் பிரிவு, முதுகலை, இளநிலை மருத்துவ பயிற்சி மாணவர்கள் கலந்து கொண்டனர். பேரணியில் தற்கொலை தடுப்பு குறித்த பதாதைகளை கைகளில் ஏந்தியும் விழிப்புணர்வு முழக்கங்களை கூறியும் சென்றனர். முன்னதாக மனநலப் பிரிவு துறை தலைவர் டாக்டர் ரமேஷ் பூபதி அவர்கள் வரவேற்புரை ஆற்றினார். தற்கொலை தடுப்பு குறித்த உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நிகழ்ச்சியில் கல்லூரி முதல்வர் கூறியது, இந்த வருடத்தின் கருப்பொருள் தற்கொலை பற்றிய கதைகளை மாற்ற அதை பற்றி பேச துவங்குவோம் என்பதாகும். அதாவது தற்கொலை எண்ணம் தோன்றும் சக மனிதனின் எண்ணத்தை மாற்றி வாழ வைக்கும் முயற்சியை எடுக்க வேண்டும். மேலும் மனம் என்கிற நல்லாதரவு மன்றம் தமிழகத்தில் உள்ள அனைத்து கல்லூரியிலும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தன்னம்பிக்கையை வளர்த்தால் தற்கொலையை தவிர்க்கலாம். தற்கொலை இல்லாத புதிய பாரதம் படைப்போம் என்றார். தொடர்ந்து மனநலப் பிரிவு துறை தலைவர் டாக்டர் ரமேஷ் பூபதி அவர்கள் பேசும்போது, இன்றைய சமூகம் எந்த சூழலையும் சமாளித்து போராடி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர துணிவதில்லை. பிரச்சனையிலிருந்து ஓட ஒரு வழியாக தற்கொலையை தேர்ந்தெடுக்கின்றனர். மேலும் குடும்ப சூழல், கல்லூரி சூழல், மொழி பிரச்சனை, பாடங்கள் புரியாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மாணவர்களுக்கு மன அழுத்தம் ஏற்படுகிறது. இந்த மன அழுத்தமானது நமது மூளையில் ஏற்படும் ரசாயன ஏற்றத்தாழ்வினால் ஏற்படும் ஒரு அபாய விளைவாகும். ஆனால் ஒன்று மட்டும் உறுதி, நமது பிரச்சனைகளை மனவிட்டு பேசுவதனால் தற்கொலையை நிச்சயமாக தடுக்க முடியும். இந்நிலையில் மன அழுத்தத்தினால் பாதிக்கப்படும் மாணவர்களுக்கு உளவியல் ஆலோசனை வழங்குவதற்காக மனநல நல்லாதரவு மன்றம் தொடங்கப்பட்டுள்ளது. இதனை 144116 என்ற கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலம் தொடர்பு கொண்டு தேவையான ஆலோசனைகளை பெற முடியும். இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பொது மருத்துவ சிகிச்சை பிரிவு துறை தலைவர் டாக்டர் ரஃபீக் அவர்கள், புற்றுநோய் மருத்துவ சிகிச்சை பிரிவு துறை தலைவர் டாக்டர் ஆறுமுகம் அவர்கள், உறைவிட மருத்துவ அதிகாரி டாக்டர் சியாம் அவர்கள், செவிலியர் கண்காணிப்பாளர் பாலு அவர்கள், மனநலப் பிரிவு மருத்துவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் நிறைவாக மனநலப் பிரிவு இணை பேராசிரியர் டாக்டர் ராமானுஜம் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். நிகழ்ச்சியை செவிலியர் பயிற்றுனர் செல்வன் தொகுத்து வழங்கினார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செல்வன் டச் யூடியூப் சேனல்.